ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்மேட் ஃபேக்டரியில 2 ஆடியோஸை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி அந்த 2 ஆடியோவும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி தனித்தனியாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது அதை 2ஐயும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எப்படி அதோட அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனல் வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட மியூசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நான் இதை வந்து என்னோட மியூசிக் ஃபைலில் வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட 2 மியூசிக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். இது என்னோட ஃபஸ்ட்டு மியூசிக். கேட்டிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோட செகண்ட் மியூசிக். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆடியோ தான் இப்போ பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு இந்த 2 ஆடியோவை தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷனில் ஆடியோ டேபுக்கு போய்க்கலாம். சரிங்களா? ஆடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாயினர் தான். இந்த ஆடியோ ஜாயினருங்கிற இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம கிளிக் பண்ண உடனே ஆடியோ ஜாயின் பண்ணுறதுக்கான ஆடியோ ஃபைல்ஸு ஆட் பண்ண சொல்லி கேட்கும், ஆட் ஃபைல்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ஆடியோ ஃபைல் எந்த அவுட்புட்டில் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய அவுட்புட் மாடல்ஸ் இருக்குது. அதில் எந்த மாதிரியான அவுட்புட் மாடலாக வேணும்னா எனக்கு MP3 ஃபைலாகவே தான் வேணும். ஸோ அதனால் நான் MP3 ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் ஃபைல் போய்க்கலாம். ஸோ ஆட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு என்னோட ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி செட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், என்னோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் இருக்குது. ஸோ மியூசிக் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மியூசிக்குள்ளே இங்கே பாருங்கள், தி மவுண்டைன் இந்த மியூசிக்கும் ஒயிட் ரெக்கார்ட்ஸுங்கிற மியூசிக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆர்டரில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஆடியோ ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த ட்விங்கிள் ரெக்கார்ட்ஸ் வந்தது இல்லையா, இது எனக்கு ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி இங்கே இருக்க ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஆட் ஃபைல். ஸோ அகைன் ஆட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த என்னோட ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஓப்பன் கிளிக் பண்ண போகிறேன். ஓப்பன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட 2 ஆடியோ ஃபைலும் இங்கே நம்மளோட ப்ரிவியூவுக்கு ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஆடியோ ஃபைல். சப்போஸ் நான் ராங்கான ஆடியோ ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு, இந்த மைனஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அன்வான்டாக நமக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி, அதே ஆடியோ ஃபைலே எனக்கு லூப்பில் வைக்கணும், திரும்ப வைக்கணும் அப்படின்னா அது அகைன் நம்ம காப்பி கொடுத்து பேஸ்ட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்க ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஓகே. ஜஸ்ட் இதை ஓகே டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட் ஃபேக்டரியோட மெனு பேஜுக்கு வந்துடும். இந்த மெனு பேஜ் ஆடியோ மெனுவில் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஆடியோ ஜாயினர் வெயிட்டிங்கில் இருக்குது. எத்தனை ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? 2 ஃபைல்ஸ். எத்தனை ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? 2 ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆடியோ ஜாயினருக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க ஸ்டார்ட் பட்டன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட். இப்போ நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள் ஆடியோ ஜாயினர் வந்து ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு. ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
ஓகே, எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆடியோவும் எனக்கு கேட்குது. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு கம்ப்ளீட்டட் ஆடியோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபைலை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, ஜஸ்ட் இந்த பிளேஸில் கர்சரை வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைலோட லொக்கேஷன், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் உங்களுக்கு அவுட்புட் ஃபோல்டரோடது காட்டும். இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்மளோட ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு நம்மளை கொண்டு போயிடும். இங்கே பாருங்க, இதுதான் என்னோட அவுட்புட் ஃபைல். இங்கே பாருங்க, நம்மளோட அவுட்புட் ஃபைல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபைலை ரீநேம் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். நம்ம ஆட் பண்ண ஆடியோவில் ஃபர்ஸ்ட் அந்த ட்விங்கிள் ஆடியோ வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளே பண்றேன். இது நம்ம அடுத்ததா செகண்டா ஆட் பண்ண ஆடியோ. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 ஆடியோவை ஃபார்மேட் ஃபேக்டரியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.